ஆல், நம்ம இந்த வீடியோவில் சாரீ பின் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளாஸ்டிக் இதில் சாரீ பின் எடுத்திருக்கேன். சாரீ பின்னை சாண்ட் கலர் த்ரெட் வச்சு நான் இப்போ ரேப்பிங் பண்ணியிருக்கேங்க. நம்ம நல்லா ரேப்பிங் பண்ணிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து க்ரீன் கலர் காம்பினேஷன், க்ரீன் வித் ஒயிட்டில் நான் வந்து பண்ண போகிறேன். இதுக்காக 3 ஷேப் நான் குந்தன் எடுத்திருக்கேன். 3 ஷேப் க்ரீன் கலர் குந்தன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் 3 mm ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த 2 வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ரேப்பிங் பண்ணி வச்சுருக்க சாரீ பின்னில் நம்ம ஸ்டோன் ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வந்து ரவுண்ட் குந்தனும் அப்புறம் வந்து 3 அந்த மாதிரி வச்சு ரெண்டுமே மாற்றி மாற்றி வர மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க. இதில் க்ரீன் ஸ்டோன்லாம் இல்லை, உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ இல்லை எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மாடல்னாலும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு 3 ஷேப்பில் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண அப்புறம் நீங்கள் பாருங்கள், அதோட லுக்கே வந்து ரொம்ப சேஞ்சபிளாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சாரீ பின் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஸ்டோன் ஃபிட் பண்ண அப்புறம் உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அந்த க்ளூ வந்து நமக்கு ஃபுல்லாக ட்ரை ஆக 12 to 24 ஹவர்ஸ் விடணுங்க. அப்படி நம்ம செஞ்சோன்னா ஸ்டோன் ரொம்ப நாள் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இந்த க்ளூ நல்லா ட்ரை ஆகிறதுக்கு 12 to 24 ஹவர்ஸ் விட்டால் மட்டும்தாங்க நமக்கு அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரமாகவே நமக்கு அது வந்து கலந்து போகாது. நம்ம ஸ்டோன் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த க்ளூ தான் அப்படின்னு இல்லைங்க, B7000 க்ளூ கூட நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த க்ளூ யூஸ் பண்ணாலுமே வந்து ஒன்றே தாங்க, ரொம்ப நம்ம ஒரு பொருள் நம்ம செஞ்சு அதை ரொம்ப வந்து ட்ரை பண்ண விடணும். 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ரொம்ப நாள் கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒட்டினா எல்லா திங்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சில பேர் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண மாட்டோம். அந்த நம்ம யூஸ் பண்ணாத டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டான ஒரு சிப்லாக் பவுச்சோ இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ ஜுவல்லரி பாக்ஸோ ஏதாவது ஒன்றில் நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு லைஃப் கொடுக்கும். அது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குங்க. சீக்கிரமாகவே நமக்கு அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான சாரீ பின் உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.